அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தில் அவர்களுடைய எதிர்ப்பை காட்டுவது என்பதற்கான ஒரு முயற்சியையும் தங்களுடைய தலைமைத்துவத்தை அல்லது நாமல் ராஜபக்சவை கொண்டு வருவதற்கான முயற்சியின் முன் முளைவாக அல்லது முன் முளைப்பாக இதனை செய்வதாக இருப்பதாகவும் தான் கருதப்படுகின்றது. இதற்கான காரணங்கள் அங்கே ஒரு 3/2 பெரும்பான்மை பெற்ற ஒரு மிக பலமான ஆட்சி இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் அதற்காக ஏனைய கட்சிகள் தேர்தல்களில் வாக்கெடுக்காமல் விடவில்லை. அவர்கள் வாக்கெடுத்திருந்தார்கள், ஆனால் இவர்கள் முதன்மை பெற்றிருந்தார்கள். எனவேதான் ஜனநாயக வழிப்படி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இலங்கை என்கின்ற ஒரு நாடு எப்பொழுதும் இந்த மதவாதத்தில் கொதித்து போயிருக்கின்ற நாடு இப்பொழுது சற்றே தணிந்திருந்தால் கூட அதன் நிலைமைகள் என்பன அவ்வாறு இல்லை. அவர்கள் அதாவது இந்த பௌத்த சிலைகளை வைப்பதன் மூலம் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். இப்பொழுது எங்களை பார்த்தீர்களானால் அதாவது இந்த பௌத்த சிலைகள் என்பது நிச்சயமாக சாதாரண இடங்களில் அவர்களால் செய்யப்படுகின்றது வேறு, மற்றும் இந்த தொல்பியல் மற்றும் தமிழர்களின் நிலங்களில் செய்யப்படுவது என்பது வேறு. தமிழர்களுக்குரிய காணிகள் என்பவற்றை அல்லது இந்த தொல்பொருள் திணைக்களத்துக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் செய்யக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதனை இந்த விவகாரத்திலும் பயன்படுத்தக்கூடிய தன்மை இருந்த பொழுதிலும் ஒரு ஜனநாயக அதாவது சிங்கள பெரும்பான்மையினரிடையான ஜனநாயகத்திற்கான ஒரு தேவையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே நேரம் அரசிற்கும் இந்த பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நாமல் ராஜபக்சவின் கல்வி தகமைகள் மீதான கரைபடிதல் என்பது இப்பொழுது அவர் சந்தேகம், அவர் சட்ட கல்லூரியில் கல்வி பெற்றாரா அல்லது அவர் சட்ட பட்டம் பெற்றாரா என்பது விவாத பொருளாகி இருக்கின்றது. அதனை சில வேளைகளில் தணிப்பதற்காகவும் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருக்கலாம். மீண்டும் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கை நிலவரத்தில் இன்றைய தினம் கூட்டு எதிர்க்கட்சிகளினால் முன்னெடுக்கப்படுகின்ற பேரணி என்பது முக்கிய இடத்தை பிடித்திருந்தது. செய்திகளிலும் சரி, தமிழ் மக்கள் மத்தியிலும் சரி, அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளிலும் சரி, இந்த விடயம் என்பது மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அமோக வெற்றி வாகை சூடியிருக்கின்ற தற்போதைய தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக அரசாங்கம் ஏனைய எதிர்த்தரப்பை ஒன்றிணைத்து இந்த பேரணியை ஒழுங்கு செய்திருந்தது. ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் மஹிந்த மீண்டும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான முதல் படியாக இதனை பயன்படுத்திக் கொள்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்கனவே கட்சிகள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக மாறியிருந்தது. நாமல் ராஜபக்ச என்பவர் தன்னுடைய அடுத்த தலைமைத்துவத்திற்கான அடியை எடுத்து வைக்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இதனை பார்க்கின்றார்கள். இன்று மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய பிறந்த தினமாக இருக்கின்ற இந்த தருணத்தில் நுகேகுடையில் இந்த பேரணியை அவர்கள் ஒழுங்கு செய்து நடத்தி இருக்கின்றார்கள். இதே நேரத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த பேரணி தொடர்பாக முன்வைக்கப்படுகின்றது. பலருக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய ஒரு பேரணியாக இது இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் காப்போத உயர்தர பரீட்சைக்கு மாணவர்கள் தோற்றுகின்ற சூழலில் இந்த பேரணியானது இடையூறுகளை ஏற்படுத்தியதாகவும் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த பேரணிக்கான ஏற்பாடுகள் என்பது எப்பொழுதே செய்யப்பட்ட ஒன்றாக மாறியிருந்தது. இருந்த போதிலும் இறுதி நேரத்தில் இந்த பேரினவாத சக்திகளை ஒன்றிணைக்கக்கூடிய பல முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதில் குறிப்பாக திருவோணமலை விவகாரம் தொடர்பாகவும் இப்பொழுது பேசப்படுகிறது. அது இந்த பேரணிக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நாடகமாக இருக்கும் என்ற தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன. அரசாங்கம் இந்த பேரணியை எவ்வாறு பார்க்கின்றது? மக்கள் மத்தியில் அரசாங்கத்திற்கு செல்வாக்கு என்பது இதன் மூலமாக குறையுமா அல்லது இவர்கள் எதிர்பார்த்த இலக்கை இந்த பேரணி அடையாத ஒரு நிலை காணப்படுகிறதா? இல்லை, இந்த விடயத்தை நீங்கள் குறிப்பிட்ட தரவுகளில் இருந்து நாங்கள் பிரித்து பார்ப்பதாக இருந்தால் முதலாவது விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டியது, இது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தில் அவர்களுடைய எதிர்ப்பை காட்டுவது என்பதற்கான ஒரு முயற்சியையும் தங்களுடைய தலைமைத்துவத்தை அல்லது நாமல் ராஜபக்சவை கொண்டு வருவதற்கான முயற்சியின் முன் முளைப்பாக இதனை செய்வதாக இருப்பதாகவும் தான் கருதப்படுகின்றது. இதற்கான காரணங்கள் அங்கே ஒரு 3/2 பெரும்பான்மை பெற்ற ஒரு மிக பலமான ஆட்சி இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் அதற்காக ஏனைய கட்சிகள் தேர்தல்களில் வாக்கெடுக்காமல் விடவில்லை.
அவர்கள் வாக்கெடுத்திருந்தார்கள், ஆனால் இவர்கள் முதன்மை பெற்றிருந்தார்கள். எனவேதான் ஜனநாயக வழிப்படி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். எனவே அவர்களுக்கான வாக்கு வங்கி என்பது அங்கே இருக்கின்றது. அதன்படி பார்க்க போனால் அந்த போராட்டம் என்பது நிச்சயமாக அங்கே ஒரு அதாவது வந்து அரசிற்கு தலையீடியாகவும் அதே நேரம் அரசை காவந்து அதாவது வந்து அவர்களை சரியான பாதையில் செல்வதற்கான ஒரு நிமித்தியாகவும் இது செயற்படும் என்று சொன்னால் அதீத பெரும்பான்மை பெற்ற அரசாக இருந்தாலும் அவர்கள் சில வேளைகளில் இருக்கின்ற அந்த மமதை என்பதை இது எடுத்துவிடும் என்றால் இப்பொழுது யதார்த்தம் புரிகின்றது. அங்கே மக்கள் கூடியிருக்கின்றார்கள். நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ மக்கள் தொகை என்பது கூடியிருக்கின்றது. ஆம், சௌகரியங்கள் என்பன குறைந்திருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த காப்போதா பரீட்சை மற்றும் மின்சார வெட்டு கூட இடம்பெற்றிருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அந்த கட்சிகள் தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான பேரணியாக இது எடுத்திருந்தாலும் இங்கே உள்ள ஆதாயம் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக இது NEP அரசாங்கத்தை சற்றே வழி நடத்த முயற்சிக்கும். தாங்கள் அவதானமாக வழி நடத்த செல்ல வேண்டும், அவதானமாக போக வேண்டும் என்று. அடுத்ததாக நீங்கள் குறிப்பிட்ட விடயமாக இருக்கின்ற இந்த பௌத்த இந்த சின்னங்களை நிலைநாட்டுகுதல் போன்றவை எல்லாம் திருகோணமலை விவகாரம் இதற்காகவே நடைபெற்றது போன்ற ஒரு கருத்தியல் அங்கே பெரிதாக விளைவு பெற்றிருந்தால் அதனால்தான் மக்கள் அதனை அலட்டிக் கொள்ளாத நிலைமை இருந்தது. மக்கள் அதனை புரிந்தவர்களாக இருந்திருந்தார்கள். இது ஏதோ ஒரு காரணத்துக்காக நடைபெறுகின்றது என்று. அங்கே பார்க்க போனால் அந்த விவகாரத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் அல்லது அது ஒரு இனவாதம் பூசப்பட்ட முகாமாக மாறி இருந்தால் அல்லது பௌத்தம் புறக்கணிக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு தன்மை ஏற்பட்டிருந்தால் இந்த பேரணிக்கு இதை விட ஒரு மடங்கு சனத்தை அவர்களால் திரட்டி இருக்க முடியும் என்றால் மதவாதத்தில் ஊறி இருக்கின்ற பூமி. நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இலங்கை என்கின்ற ஒரு நாடு எப்பொழுதும் இந்த மதவாதத்தில் கொதித்து போயிருக்கின்ற நாடு இப்பொழுது சற்றே தணிந்திருந்தால் கூட அதன் நிலைமைகள் என்பன அவ்வாறு இல்லை. அவர்கள் அதாவது வந்து இந்த பௌத்த சிலைகளை வைப்பதன் மூலம் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். இப்பொழுது எங்களை பார்த்தீர்களானால் அதாவது வந்து இந்த பௌத்த சிலைகள் என்பது நிச்சயமாக சாதாரண இடங்களில் அவர்களால் செய்யப்படுகின்றது வேறு, மற்றும் இந்த தொல்பியல் மற்றும் தமிழர்களின் நிலங்களில் செய்யப்படுவது என்பது வேறு. தமிழர்களுக்குரிய காணிகள் என்பவற்றை அல்லது அந்த தொல்பொருள் திணைக்களத்துக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அவ்வாறு செய்யக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதனை இந்த விவகாரத்திலும் பயன்படுத்தக்கூடிய தன்மை இருந்த பொழுதிலும் ஒரு ஜனநாயக அதாவது வந்து சிங்கள பெரும்பான்மையினரிடையான ஜனநாயகத்திற்கான ஒரு தேவையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே நேரம் அரசிற்கும் இது பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்னும் ஒரு முக்கியமான விடயம், பல ஊடகங்களில் இன்று கோடிட்டு காட்டப்பட்ட ஒரு விடயம், இந்த நாட்டை பொருளாதார ரீதியில் முன்னேற்றியவர் ரணில் விக்ரமசிங்க என்ற பதாதை இந்த கூட்டத்தில் கலந்து கொள்பவர்களினால் காட்டப்பட்டதாக ஒருவருடைய புகைப்படத்தை அப்படியே அந்த பதாதையோடு சேர்த்து பல ஊடகங்களும் புகைப்படங்களாக வெளியிட்டிருந்தன. இதில் முக்கியமாக இவ்வாறான ஒரு அரசுக்கு எதிரான பேரணியில் ரணில் விக்ரமசிங்கவை முன்னிறுத்துவதற்கான முயற்சி என்பது மஹிந்த ராஜபக்ச தரப்பினால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டமாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா, அல்லது இது ஒரு கூட்டு எதிர்கட்சி என்ற ரீதியில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சார்பானவர் இதில் கலந்து கொண்டதில் ஒரு தற்செயலாக இடம்பெற்ற சம்பவமாக பார்க்கலாமா? இது உண்மையிலேயே அவர்களும் இணைந்து செய்கின்ற செயற்பாடாக அல்லது அவர்கள் அங்கே செல்கின்ற பொழுது அந்த பதாதைகளை வைத்திருந்ததாகவும் தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அது திட்டமிட்டே செய்யப்பட்டதாகவும் இருக்கக்கூடியதாக சந்தர்ப்பத்தை எது கொடுக்கிறது என்றால் நாமல் ராஜபக்சவின் கல்வி தகமைகள் மீதான கரைபடிதல் என்பது இப்பொழுது அவர் சந்தேகம், அவர் சட்ட கல்லூரியில் கல்வி கேட்டாரா அல்லது அவர் சட்ட பற்றம் பெற்றாரா என்பது விவாத பொருளாகி இருக்கின்றது. அதனை சில வேளைகளில் தணிப்பதற்காகவும் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டார் என்பதற்காக அங்கே அவருக்கு நன்றியறிதல் உள்ள மக்கள் இல்லாமல் இல்லை, அதன் சிறு பகுதியாக இருக்கலாம். ஆனால் அவர்தான் இந்த பொருளாதார மீட்சிக்கு வழிவகுத்தார் என்கின்ற ஒரு கருத்தியலை அவர்கள் ஏற்கின்ற சிலரும் இருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான ஒரு முயற்சியாக இருக்கலாம். ஆனால் இது கூட்டு முயற்சியாக நடைபெற்றபடியால் அவருடைய பரதாக அங்கே இருப்பதால் எந்தவித ஒரு சஞ்சலத்திற்கும் இடமில்லை. ஆனால் அது பிரதானப்படுத்தப்பட்டு காட்டப்படுகின்றது என்பது ஊடகங்களின் செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் அதனை நிச்சயமாக பிரதானப்படுத்துகின்றார்கள். இந்த தேங்க்ஸ் டு ரணில் என்கின்ற ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட பதாதைகள் காணப்படுகின்றன என்பதுதான் அங்கு உண்மையான விடயம். அது உண்மையிலேயே இவ்வாறாக இருக்கலாம். அதாவது வந்து நாமல் மீதான ஒட்டுமொத்த பார்வையை சற்றே தணிப்பதற்காக கூட இருந்திருக்கலாம்.
ம்ஹ்ம். சர்வதேச விசாரணைகளில் தொடர்ந்து எவ்வாறான ஒரு போக்கை இந்த ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று நினைக்கின்றீர்கள்? இவ்வாறான எதிர்த்தரப்பினுடைய அழுத்தங்கள் அதிகரிக்கின்ற பொழுது, அ இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் இருந்து பின்வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா? அல்லது தொடர்ந்தும் எதிர்க்கட்சிகள் மீதான அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் இந்த அரசு பயணிக்கும் என்று நினைக்கின்றீர்களா? ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்கவை சிறைக்கு கொண்டு சென்றதை அரசாங்கம் பெருமையாக கருதியிருந்தது. தாங்கள் எந்த நிலைக்கும் செல்வோம் என்ற ஒரு விடயத்தை ஒரு செய்தியாக ரணில் விக்ரமசிங்க மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையினூடாக அது கொண்டு வந்திருந்தது. இது போன்ற நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மக்கள் சக்திக்கு முன்னால் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இங்கே முக்கியமான விடயம் எவ்வாறு அனுர மற்றும் ஹார்னி அமரசூரிய ஆகிய இருவரும் இந்த அஸ்கிரிய மல்வத்த அமரபுர ராவண்ண என்கின்ற 4 இலங்கையை கட்டியாள்கின்ற பௌத்த பீடங்களை கையாளுகின்றார்கள் அல்லது அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் என்பதில் தான் நிலைமை தங்கியிருக்கின்றது. நிலைமை என்பது ஒரு தரப்பிற்கு நியாயமாக தெரியப்படுத்தும் வரை அதில் எந்தவித மாற்றமும் இருக்காது என்று சொன்னால் அந்த பிக்குகளால் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பது காலாதி காலமாக நாங்கள் கண்டுகொண்ட உண்மை. எனவே அவர்களிடையேயான ஒரு கற்பிதமாக இது மாற வேண்டியதை அல்லது அவர்களுக்குரிய ஒரு கற்பிதத்தை அறிவுறுத்தலை மேற்கொண்டு எவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அரசு முயற்சிக்க வேண்டும். அதேவேளை இந்த கடந்த புதன்கிழமை தமிழரசு கட்சியுடனான சந்திப்பின் பொழுது அவர்கள் அங்கே ஒரு புதிய விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். அதாவது புரியோடி போன பிரச்சனைக்கு பழைய மாகாண சபைகளை தீர்வாக இருக்காமல் தற்போதைய கால நடவடிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு புதிய தீர்வு முறை ஒன்றை ஃப்ரேம்வொர்க் ஒரு மாதிரி திட்டம் ஒன்றை அல்லது ஒரு கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி அதன் மூலம்தான் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை அனுர திஸ்ஸரகுமார் நாயக்கா தெரிவித்திருக்கின்றார். அந்த கருத்தியல் எவ்வாறு மக்களிடையே அவரால் பரப்பப்படுகின்றது என்பதில் தான் அது வெற்றியில் தங்கியுள்ளது. குறிப்பாக மக்கள் என்று இங்கே கூறுவது பௌத்த பெரும்பான்மை மக்களிடையே. ஏனென்றால் சிறுபான்மை மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஏற்கனவே அதற்குரிய தயார் நிலையில் உள்ளவர்கள். ஆனால் இந்த மதம் சார்ந்த அரசியல் என்பது அங்கே மலினமாக பாவிக்கப்படுகின்ற தன்மை என்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் முதலே குறிப்பிட்டிருந்த திருமலை உதாரணம் இதற்கு ஒரு சிறு புள்ளி. உதாரணமாக அரசாங்கம் இந்த தேர்தலில் வாக்குறுதிகளை வழங்குகின்ற பொழுது இவற்றையெல்லாம் மக்கள் அறிந்துதானே வாக்களித்திருக்கின்றார்கள். இருந்த போதிலும் தொடர்ந்து பௌத்த மதம் என்று வருகின்ற பொழுது பௌத்த பீடாதிபதிகளினுடைய வாக்குகளுக்கு மக்கள் மீண்டும் செவிசாய்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? காரணம் மக்கள் அமோக ஆதரவை என்பிபி அரசாங்கத்துக்கு வழங்கியிருக்கின்ற நிலையில் இதனில் இருந்து மாறுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு மீண்டும் ஏற்படும் என்று கருதுகின்றீர்களா? இந்த மதம், இனம், மொழி மற்றும் சமூகம் சார்ந்தவை எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டவை. உணர்ச்சி அதான் எமோஷனல் ஃபேக்டர் என்பதுதான் அங்கே முதன்மைக்கு நிற்கும். நீங்கள் நியாயங்கள் எல்லாம் பிறகுதான் நாங்கள் ஆராய முடியும் ஒழிய அந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு குடும்பத்தில் ஒன்று நடந்தாலோ ஒரு சமுதாயத்தில் ஒன்று நடந்தாலோ அல்லது கிராமத்தில் ஒன்று நடந்தாலோ எவ்வாறு உணர்ச்சி வசப்படுமோ அதே போன்றுதான் இனம், மொழி, மதம் என்பதற்கு வரும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மத இந்த பற்று என்பதை விட வெறி அதிகம் கொண்ட ஒரு சமுதாயமாக இலங்கை பௌத்தர்கள் மாறி இருக்கின்றார்கள் என்ற கவலை தருகின்ற செய்தி இருக்கின்றது என்றால் அது பெரும்பாலானவர்கள் அவ்வாறு இருக்கின்றார்கள். அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் மத நம்பிக்கையின் வழிப்படியில் அந்த வழிநடத்தப்பட்டவர்களாகவும் அல்லது அதனை அவர்கள் அவ்வாறு அடையாளப்படுத்தியவர்களாகவும், அதாவது எந்த ஒரு அமைச்சரோ அல்லது எந்த ஒரு ராசதானியோ அல்லது எந்த ஒரு வெளிநாட்டு தூதுவர் பதவிக்கு வந்தால் கூட போய் மத தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்கின்றது அங்கே ஒரு சம்பிரதாயபூர்வமாக இருக்கிற புரோட்டோகால்ஸ், அதாவது நடைமுறைகளாக வரையறுக்கப்பட்ட ராஜதந்திர நடைமுறைகளாக இருக்கின்றன. அதே போன்றுதான் ஜனாதிபதி பிரதமர்கள் கூட தங்களுடைய முதல் சந்திப்பை அந்த மகாநாயக்கர்களுடன் நடத்த வேண்டும் என்று. எனவே அதிலிருந்து விடுபடுவதற்கான தேவைகள் இல்லை. ஆனால் அவர்களிடையே புரிதலை ஏற்படுத்தினால் அவர்கள் மக்களுக்கு சொல்லலாம், ஆம் இதர் தேவை இருக்கின்றது, இந்த அரசு செய்வதை நாங்கள் ஆதரிக்கின்றோம் என்கின்ற ஒரு அறிக்கை வரும் பொழுது இந்த உணர்ச்சி மையத்தை இந்த கிள்ளுதல் என்கின்ற வேளையில் எதிர்கட்சிகள் ஈடுபட முடியாது. அதனை அவர்கள் செய்வார்கள் என்று நம்புவோம். ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது நுகேகொடையில் இடம்பெற்ற இந்த பேரணி சொல்ல வருகின்ற செய்தி என்ன என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
அங்கே ஒரு மாற்றத்தை அல்லது ஒரு புதிய தலைமையை ராமல் ராஜபக்சவை தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எதிரான ஒரு புள்ளியாக நியமிக்கின்றார்கள். அதற்கான ஆதரவு புலமாக ரணில் விக்ரமசிங்க போன்றோர் இருக்கின்றார்கள். இவர்களுடன் மீண்டும் பலரும் இணையக்கூடிய சாத்திய கூறுகள் தாராளமாகவே இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக எடுக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையில் பார்த்தால் கூட சில வேளைகளில் அந்த இவர்கள் ஒருமித்து பயணித்தால் இந்த அடுத்த தேர்தலில் இந்த கட்சிக்கான ஆதரவு என்பது தற்பொழுது நிலையில் இருக்காது. ஆனால் மறுபக்கமாக இது தேவையான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த அரசு மெத்தனமாக நடப்பது, தாங்கள் சொல்லி எதையுமே செய்யாமல் செல்வது என்பது தங்களுக்கு எவ்வாறான விளைவை வரும் என்பதையும், வடக்கு கிழக்கில் அவர்கள் பெரும்பான்மையை கொடுத்த மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் அவர்கள் செயற்பட்டால் அங்கே உள்ள தங்களுடைய நிலைமைகளை கூட தக்க வைக்க முடியாது என்பதையும் கற்பிதம் கூறும் விடயமாக அமையும். எனவே இது அந்த ஜனநாயகம் பேசுகின்ற இலங்கை அரசியலில் தேவையான ஒன்று. ஆனால் தேசியம் பேசுகின்ற தமிழ் அரசியலில் தேவையில்லாத ஒன்று. என்றால் இதன் மூலம் பிரச்சனைகள், அதாவது ஒரு இனப்பிரச்சனைக்குரிய அல்லது இனப்பிரச்சனையை தீர்க்க முடியாத அல்லது அதில் புரியோடி போன ஒரு தலைமை என்பது மீண்டும் வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குதல் என்பது தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்களுக்கு பொறுத்தவரையில் ஒரு வரவேற்கக்கூடிய செய்தி அல்ல. ஆனால் அரசாங்கத்தோடு ஏற்கனவே சேர்ந்து இயங்கியவர்கள் தமிழர் தரப்பில் இருந்து இந்த பேரணியில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படவில்லை. அதற்கான ஆதரவையும் வழங்கவில்லை. குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியிலும் 2 பிரிவுகள் செயற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு பேரணியை ஒழுங்கு செய்த விடயத்திலேயே பல பிளவுகள் எதிர்க்கட்சிகளிடையே காணப்படுகின்ற பொழுது மீண்டும் இவையெல்லாம் ஒன்றிணையும் என்று நினைப்பதற்கான அடித்தளமாக நீங்கள் எவற்றை கருதுகிறீர்கள்? அது சாத்தியப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இல்லை, அதாவது மீண்டும் இணைதலுக்கான தேவையை அவர்களுக்கு கடந்த தேர்தலை ஏற்படுத்தி இருந்தது. தேர்தலின் பொழுது ஏற்பட்ட விழுக்காடு என்பது சாதாரண விழுக்காடு அல்ல. இவ்வளவு தொகுதியை 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த ஒரு கட்சி 179 இடத்தை பெறும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அது அனுரா என்கின்றவர் ஜனாதிபதியாக எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டாரோ அதன் ஆதரவு அலையுடன் கூடிய காலத்தில் இடம்பெற்ற தேர்தல் என்பதால் இரட்டடிப்பு வெற்றியை அவர்களுக்கு கொடுத்திருந்தது. ஆனால் அங்கே யதார்த்தம் சற்றே பிழைத்திருக்கின்றது என்னவென்றால், அதே மாதிரியான பெரும்பான்மை என்பது மீண்டும் கிடைக்குமா என்பது அதற்குரிய அறிவுறுத்தலாக அல்லது அவ்வாறான ஒரு பல தொகுதிகளை கைப்பற்றுதல் முயற்சியாக இவர்களுடையான கூட்டு என்பது இன்றியமையாதது என்பது அவர்களுக்கு தெரியும் என்றால், இவர்களுடைய வாக்குகள் பெறுகின்ற பொழுதுதான் இந்த NEP கட்சியால் நிச்சயமாக அந்த தேர்தல் அந்த பல தொகுதிகளை கைப்பற்ற முடிந்தது. நாமல் ராஜபக்ச எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கையானது, இந்த பேரணி பற்றிய ஒரு முனைப்பானது கொஞ்சம் நேர காலத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு விடயமாக நீங்கள் பார்க்கவில்லையா? ஏனென்றால் இப்பொழுதுதான் இந்த அரசு பதவியேற்று 1 வருடங்கள் கடக்கின்ற நிலையில் இந்த அரசின் மீதான ஒரு பழியை சுமத்தி அந்த அரசுக்கு ஆதரவானவர்களை தன் பக்கம் ஈர்க்க நினைப்பது என்பது முன்மாதிரியாக ஒரு கால தாமதம் எடுத்து செய்ய வேண்டிய ஒன்றை ஒரு முன்கூட்டியே எடுத்த நடவடிக்கையாக நீங்கள் பார்க்கவில்லையா? இல்லை, அதாவது குடும்ப அரசியலில் ஊறி திளைத்த ஒரு தலைமை அல்லது தங்களுடைய குடும்ப அரசியலை தொடர்ந்தும் பாதுகாக்க விரும்புகின்ற ஒரு தரப்பு இவ்வாறு ஆரம்பித்திருப்பது என்பது தேர்தல் வருகின்ற பொழுது பிரதிபலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது தேர்தல் ஆண்டில் அவர்களால் செய்தால் உடனடியாக அவர்களால் இந்த கட்டமைப்புகளை உருவாக்க முடியாது. இன்னும் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் இருக்கின்றன இவ்வாறான பேரணிகளை நடத்துவதற்கு. அதன் போதான காலங்களில் அவர்களுடைய பலம் என்பது நிரூபிக்கப்படக்கூடிய சாத்தியம். அதாவது அவர்கள் திட்டமிட்டே செய்திருக்கின்றார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இது நிச்சயமாக அனுர தரப்பிற்கும் ஒரு அவர்களை சரியான வழி நடத்தலுக்கு செல்வதற்கு வழிவகுக்கும் என்பதிலும் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.